but it's just something I can feel. You have to take my word for it. लेकिन हवा में डस्ट पार्टिकल्स इतने हैवी थे भाई, अभी जो मैं तुम्हें दिखाने वाला हूँ ना, मतलब मैंने अपनी लाइफ में कभी नहीं देखा। क्या डिस्टोपियन चीज है भाई ये। सिर्फ एक पेड़ के एक पत्ती से इतना धूल धक्कड़ निकाला है मैंने। नहीं, मैं तो आपके कैंपस के अंदर तो ले ही नहीं रहा हूँ ना। प्लीज ऑफ कीजिए। नहीं, बिल्कुल नहीं करूंगा, जर्नलिस्ट आदमी हूँ मैं। வணக்கம். அரசாங்கத்திடம் கையெழுத்து கும்பிடுகிறேன், என்னுடைய ஒரு கோரிக்கையை கேளுங்க. E20 பெட்ரோல் அப்படி தப்பி தவறி இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டாக இருந்தால் இதை முதலில் உங்களுடைய வாகனத்தில், MP MLAக்களுடைய வாகனத்தில், பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அந்த கான்வோயில், அல்ல அவருடைய விமானத்தில், அல்ல நிதின் கட்கரி அவருடைய மகன்களுடைய வாகனத்தில், அவருடைய வாகனத்தில், அல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கேபினெட் மினிஸ்டர்களுடைய வாகனத்தில், பியூரோக்ராட்டோட வாகனத்தில் போட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்க பாருங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுடைய எதிர்காலத்தை, அவர்களுடைய வாகனத்தை ஒரு எக்ஸ்பெரிமெண்டிற்கான லெபார்டரியாக தயவு செய்து மாற்றாதீர்கள். எதற்காக இந்த கேள்வி, எதற்காக இந்த வேண்டுகோள்? இந்த நாட்டு அரசாங்கம் நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த வார்த்தையை கூறியிருக்கிறார்கள். அதாவது E20 ப்ரோக்ராம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான், இதற்கான ரிசல்ட் அடுத்த வருடம் வெளிவரும். அதுவரை இந்த நாட்டுக்கூடிய மக்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய ஒரு பங்கு. அதாவது கஷ்டப்பட்டு லோன் போட்டு அந்த லோனை கூட சரியாக கட்ட முடியாமல் இந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டு அரசாங்கத்தை நம்பி என்னெல்லாம் செய்கிறார்களோ அனைத்துமே ஒரு லெபார்டரியாக, ஒரு எக்ஸ்பெரிமெண்டாக இந்த நாட்டு அரசாங்கம் பார்த்திருக்கிறது. இந்த வேலையை சுப்ரீம் கோர்ட்டில் அரசாங்கம் கொடுத்த அந்த பதிலிலிருந்து நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக குறிச்சதுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கைகளுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களோட உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரண விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களோட கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் இருக்கிறார்கள். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்ததுவே நீங்க தெரிவிக்கலாம். நன்றி. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. குறைந்த விலைக்கு பெட்ரோல் கொடுக்க போகிறேன் என்று நரேந்திர மோடி, எத்தனால் வந்து விட்டால் இந்த விலை 15 ரூபாயாக குறைந்து விடும் என்று நிதின் கட்கரி அவர் கூறினார். கட்டாயப்படுத்தி இந்த நாட்டிற்கு கூடிய அனைத்து நபர்களையுமே E20 பிளெண்டட் பெட்ரோலை வாங்க நீங்க கட்டாயப்படுத்தி இருக்கிறீர்கள். வேற எந்த ஆப்ஷனுமே. இது அனைத்துமே ஒரு பருவம் இருக்க, இப்ப அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பதில் என்ன? இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த நாட்டில் மக்கள் வதந்திகளை பரப்பி வருகிறார். எந்த விதமான சயின்டிபிக் ப்ரூஃபும் வரவில்லை. இந்த மாதிரி E20 எத்தனால் கலந்த பெட்ரோலை ஊத்தினால் உங்களுடைய வாகனம் பாலடைந்து போகிறது என்கிற எந்த விதமான ரிசல்ட்டும் வெளிவரவில்லை. இது நிதின் கட்கரியோட ஸ்டேட்மெண்ட் அல்ல, இந்த நாட்டு அரசாங்கத்தோட ஸ்டேட்மெண்ட் ஆக இருக்கு. நிதின் கட்கரி அவருடைய மகனுடைய பிசினஸை புஷ் செய்வதற்காக இதெல்லாம் செய்கிறார், அது ஒரு பக்கம். ஆனால் இந்த நாட்டு அரசாங்கம் இதை எக்ஸ்பெரிமெண்ட் ஆக கூறி இந்த நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை எந்த அளவில் தெளிவாக பார்க்க. இப்போ ஒரு அரசாங்கம் பாலிசி கொண்டு வரும். அந்த பாலிசியை பற்றி யார் மீது அந்த பாலிசி கொண்டு வருகிறீர்களோ இந்த மக்களிடம் நீங்க அதற்கான கோரிக்கைகளை, அதற்கான விளக்கங்களை கேட்கலாமா? இல்லை. இந்த பெட்ரோல்னால் என்ன விளைவுகள், என்ன நன்மைகள், இது மக்களுக்கு சரியாக இருக்குமா இல்லையா, மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா, இதை கேட்டதுக்கு பின்புதானே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்க நடத்த வேண்டும். ஆனால் எந்த விதமான பாலிசி நீங்க கொண்டு வருகிறீர்கள் அதை நீங்க பார்க்க வேண்டும். அரசாங்கம் கூறக்கூடிய அதே ஸ்டேட்மெண்ட், யாருடைய வாகனமும் சயின்டிபிக் முறைப்படையில் இதுவரை எத்தனால் பிளெண்ட் பெட்ரோலால் தான் பாலடைந்து போனது என்கிற அந்த விஷயம் வெளிவரவில்லை. நீங்க சோசியல் மீடியாவை தட்டிப்பார். ஒரு குருடருக்கு பார்வையை கொண்டு வர முடியும், ஆனால் கண் தெரிந்தும் தெரியாமல் இருக்கிறார்கள் இல்லையா, திருதராஷ்டிரர் போன்று அவர்களுக்கு
பார்வையை கொண்டு வரவே முடியாது. பிகாஸ் கண்ணை கட்டி கொண்டு இருப்பாரு. அதுதான் நிதின் கட்கரி, அதுதான் நரேந்திர மோடி, அதுதான் ஹர்தீப் சிங் புரி போன்ற நபர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல நீங்க பார்க்கிறீங்கன்னா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், இது போன்ற அனைத்து பெட்ரோல் பம்புகளில் நீ போனீர்கள்னா அரசாங்கமே ஒரு நோட்டீஸை போட தொடங்கி விட்டார்கள். இந்த நோட்டீஸ் உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இருக்கு. They say information to the customer. இந்த இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு நேர போய் சேரணும். இன்னும் தமிழ்லயும் ஒரு சில இடங்கள் எழுதியிருப்பாங்க போல, இது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் இருக்கு. As per the government of directive, petrol now contains 15 to 20% ethanol as an environment friendly initiative. How it is environment friendly, I don't understand. இதை என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி என்று கூறுவதே ஒரு மகா பாவம். காரணம், ஒரு லிட்டர் எத்தனாலை தயாரிப்பதற்காக கிட்டத்தட்ட 3800 லிட்டர் தண்ணியில இருந்து 10,000 லிட்டர் தண்ணி வரை வீணாகிறது. அப்போ தண்ணி, வாட்டர் பொல்யூஷன் நிச்சயமாக நடக்கும். வாட்டர் ஷார்டேஜ், வாட்டர் ஸ்கராசிட்டி ரெண்டுமே இங்க நடக்க போகிறது. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா, எந்த இடத்துல இந்த எத்தனால் ஃபேக்டரி பொருத்தப்படுகிறதோ அந்த ஃபேக்டரியோட நிலையை நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வழியாக எடுத்து காட்டுகிறேன். தயவு செய்து பாருங்க. சார்த்தக் டாக்குமெண்ட்ரிஸ் என்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. இந்த நபர் ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டிஸோடைய ஒரு டேட்டா வெளிவந்தது. குருகிராம், டெல்லி, மும்பை, காசியாபாத், உத்தரப்பிரதேஷ், லக்னோ, சென்னை, ஹைதராபாத், இது போன்ற ஏராளமான நகரங்கள், மகாநகரம். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் பொல்யூட்டடான ஒரு கிராமம் இருக்கு, மேகாலயா. பேரை கேட்டாலே ஒரு அழகான மாநிலம். இந்த மேகாலயாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் பொல்யூட்டடான கிராமமாக இருக்கிறது. நகரத்தை எல்லாம் தாண்டி விட்டது. காரணம், அசம் பகுதியில புதிதாக ஆரம்பித்து தொடங்கிய ஒரு எத்தனால் ஃபேக்டரி 7-8 வருடங்கள் தான் ஆகியிருக்கு. இந்த நபர் ஒரு வீடியோல ஒரு இடத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. ஒரு இலையை பிடிச்சு தொட்டு பார்க்கும்போது ஒரு இலையில ஒட்டி இருக்கக்கூடிய இந்த களும்பை பாருங்கள், அவருடைய கையை பாருங்க. ஒட்டுமொத்த கிராமமே இப்படிதான் இருக்கும். காய்கறியை விளைய வைக்கிறார்கள். அந்த காய்கறியை குறைஞ்சபட்சம் 5-6 முறை கழுவினால் மட்டும்தான் அந்த காய்கறியில பட்டிருக்க அந்த களும்பு நீக்கப்படுதா. ஏராளமான குழந்தைகளுக்கு, ஏராளமான முதியோர்களுக்கு கேன்சர் வர தொடங்கிவிட்டது. எல்லாமே அந்த எத்தனால் ஃபேக்டரி வழியாக வெளிவரக்கூடிய அந்த பொல்யூஷன். Then how it is environment friendly, I don't understand. If you can understand, please let me know. சரி, இது மட்டுமல்ல, இந்த நோட்டீஸ் போர்ட்ல பார்த்தீர்கள்னா, motorists are advised to exercise care so that the water does not come in contact with petrol. This may happen during routine car wash or during rain. அப்போ மழை பெய்யும் போது உங்களுடைய காரை, பைக்கை எதையுமே வெளியில எடுத்துட்டு போகக்கூடாது. கார் வாஷ் பண்ணக்கூடாது, பைக் வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு சொட்டு தண்ணீர் அந்த எத்தனால் டேங்க்ல போயிருச்சுன்னா கூட எத்தனால் தனியா பிரிஞ்சிடும் அண்ட் பெட்ரோல் தனியா பிரிஞ்சிடும். உங்களுடைய வெஹிக்கிள் டேமேஜ் ஆயிரு. இது நான் சொல்லல, அரசாங்கத்துடைய கம்பெனி தான் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், அவர்களே எழுதியிருக்கிறார்கள். இது ஒரு வார்னிங். இது மட்டும் small amount of water is enough to trap ethanol in petrol and separates its distinct layer. This settles down in the bottom of the car and bike tank. ஒரு துளி தண்ணீர் அதுல கலந்துட்டா கூட பெட்ரோல் தனியாகவும் எத்தனால் தனியாகவும், அதாவது எத்தனால் கீழே டேங்கோட பாட்டம்ல உறைஞ்சு போகும். அப்போ எத்தனால் ஒரு வாட்டர் பேஸ்ட் சப்ஸ்டன்ஸ். அதுதான் உங்களுக்கு கீழே பெட்ரோல் டேங்க்ல போகும். ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். உங்களுடைய டேங்க்ல இருக்கும்போது அது குரோஷன் வரும், துருப்பிடிக்கும். உங்களுடைய சீலன்ஸ் எல்லாம், கார்பரேட்டர் எல்லாம், கார்பன் எல்லாம் அதுல டெபாசிட் ஆகும். அப்போ உங்களுடைய வாகனம் போயிடும். அதனால நீங்க மலையிலேயோ வாட்டர் வாஷுக்கோ எங்கேயுமே எடுத்துட்டு போகக்கூடாது உங்களுடைய வாகனத்துக்கு. Another thing they say, it will make your vehicle difficult to start. Give jerk while driving. வண்டி ஓட்டும் போதே ஜர்க் அடிச்சுட்டு போகும், ஸ்டார்ட் ஆகாதா வண்டி. We petrol dealers are taking extreme care in this regard, and the same advice is for our motorist public. நாங்க பெட்ரோல் பம்ப் உரிமையாளர்கள் ரொம்பவே பாதுகாப்பாக இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வர்றோம். ரொம்பவே எக்ஸ்ட்ரீம்
மெஷர்ஸ்கள் எடுத்துட்டு வரோம். நீங்களும் அந்த மாதிரி உங்களுடைய வாகனங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். வாட்டர் ஃபவுண்ட் இன் டேங்க் ஆஃப் அ கஸ்டமர் வெஹிக்கிள், உங்களுடைய வெஹிக்கிள்ல அப்படி தண்ணி தப்பித்தவறி தண்ணி அந்த தண்ணீர் கலந்த அந்த பெட்ரோலை நீங்க பார்த்தீர்கள்னா நாங்கள் பொறுப்பு கிடையாது. கஸ்டமர் பெட்ரோல் பம்ப்ல இருந்து வெளியேறின உடனேயே இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அதற்கான பொறுப்பை எடுத்துக்கொள்ள முடியாது. இது அவர்கள் எழுதிய விஷயம். சோ நவ் டெல் மீ, எப்படி ஒரு நாட்டு அரசாங்கம் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி வருகிறது, எப்படி நாம் கேள்வி கேட்காமல் இருக்கிறோம்? சரி, இந்த விவகாரம் என்ன அதை நீங்க பாருங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த விவகாரம் எப்படி போனது? சுப்ரீம் கோர்ட் E20 பற்றி இந்த கேஸை எடுக்கவில்லை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கம்பெனி போகுது, எத்தனால் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஏதோ ரொட்டீனாக வருடமாக இந்த விஷயம் நடக்கிறது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டிலரி, வெண்ட் டிஸ்டிலரி சுகர் பிரைவேட் லிமிடெட், கர்நாடகாவில் இருக்கு. வருடந்தோறும் நீங்க பார்த்தீர்கள்னா பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இவர்களெல்லாம் டெண்டர் விடுவார்கள். இவர்களுடைய எத்தனால் பூர்த்திக்காக டெண்டர் பல கம்பெனிகள் அதுல போட்டிடுவார்கள். அது மாதிரி இந்த கம்பெனிக்கும் அந்த எத்தனால் விற்பதற்காக ஒரு டெண்டர் கிடைக்கிறது. ஆனால் எந்த அளவில் இந்த கம்பெனியிடம் அந்த எத்தனாலை வாங்கியிருக்க முடியுமோ அல்ல வாங்கியிருக்க வேண்டுமோ அதை இவர்கள் வாங்கவில்லை. காரணம் அதான் நிதின் கட்கரியுடைய மகனுடைய கம்பெனிகள் இருக்கு, அவருக்கு தானே எல்லாமே டெண்டர் போகணும், எல்லாருமே அங்கதானே போய் வாங்கணும். அப்ப இந்த மாதிரியான நபர்கள், ஜஸ்ட் இன் கேஸ் இஃப் யூ நாட் ஃப்ரம் பிஜேபி, ஜஸ்ட் இன் கேஸ் இஃப் யூ நாட் ஃபேவரிங் நிதின் கட்கரி, யூ கேன் நாட் செல் யுவர் ப்ராடக்ட். ஸோ இந்த கிளைமை எடுத்துட்டு கர்நாடகா ஹைகோர்ட்டிற்கு இந்த கம்பெனி போகுது. இந்த மாதிரி எங்களுக்கு அலாட் செய்த இந்த அளவுல நீங்க வாங்குவேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு வரை அவங்களும் வாங்கவில்லை. கர்நாடகா ஹைகோர்ட் இந்த கம்பெனிக்கு ஃபேவராக ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கிறார்கள். இந்த மாதிரி இந்த கம்பெனி அவருடைய நிலை சரிதான், நீங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் நீங்க வாங்கணும். இந்த விவகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். சுப்ரீம் கோர்ட்டும் இதை படுத்து பார்த்து பாரத் பெட்ரோலியமுக்கு ஒரு அறிக்கை கொடுக்கிறார்கள். இந்த கம்பெனி கேட்பதில் தவறு கிடையாது, நீங்க ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறீர்கள், டெண்டர் வழியாக வந்துட்டு அவர்கிட்ட ஏன் நீங்க வாங்குறது? அப்ப பாரத் பெட்ரோலியம் இந்த கம்பெனியை பற்றி என்ன கூறுகிறது? ஒரு கம்பெனிக்கு நாங்க இந்த மாதிரி ரீஓபன், அவருடைய டெண்டர் ஓபன் செய்ய போனோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற கம்பெனிகள் எல்லாம் வந்து விடுவார்கள், எல்லாருக்குமே இதே போன்ற நியாயப்படி நாங்க பிசினஸ் பார்க்க முடியாது. பிகாஸ் வி ஆர் ஓன்லி டேக்கிங் பெட்ரோல் அண்ட் டீசல், ஸ்பெஷலி எத்தனால் ஃப்ரம் நிதின் கட்கரிஸ் கம்பெனி, நிதின் கட்கரியுடைய மகனுடைய கம்பெனி. இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன போது அட்டார்னி ஜெனரல் ஆர் வெங்கடரமணி ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். சென்ட்ரல் கவர்மெண்ட் told the court that the government is still conducting an experiment with E20 petrol. அரசாங்கம் இப்ப கூட E20 பெட்ரோல் வழியாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் செய்து கொண்டிருக்கிறது. இதற்கான ரிசல்ட் அடுத்த வருடம் வரும், அப்போ நம்ம இதை பற்றி பேசலாம். இப்ப இந்த கம்பெனியை பற்றி நீங்க பேச தேவை. எத்தனால் பிளெண்டிங் குரூட் ஆயில் விலையை குறைத்திருக்கிறது, இம்போர்ட்டை குறைத்திருக்கிறது. இந்த வழியாக இந்தியாவிற்கு 1,40,000 கோடி ரூபாய் வரை லாபம் வரும். இட் இஸ் அ ப்ரொஜெக்ஷன், நாட் அ ரிசல்ட். இந்த நாட்டு விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை நம்ம மிச்சப்படுத்த முடியும், இம்போர்ட் ஆஃப் க்ரூட் ஆயிலை நம்ம குறைக்க முடியும், ரெடியூஸ் அண்ட் கார்பன் எமிஷன். எந்த விதமான கார்பன் எமிஷனை பத்தி பேசுகிறீர்கள் சார்? உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவை காட்டினேன், எந்த அளவுல கார்பன் டெபாசிட் நடந்திருக்குது, எந்த அளவுல அந்த ஒற்றை ஃபேக்டரியை வைத்து அந்த ஒட்டுமொத்த கிராமமே இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்பர் 1 பொல்யூட்டட் கிராமமாக மாறிவிட்டது, நகரமாக மாறிவிட்டது. டெல்லி, குர்காவ், பாம்பே இதையெல்லாம் தாண்டி ஒற்றை ஃபேக்டரி. அப்ப எப்படி நீங்க இதெல்லாம் எடுத்து வைக்கிறீர்கள் எனக்கு புரியுது. இப்போ நிதின் கட்கரி அவர்கள் E100க்கான ஒரு கான்ட்ராக்டையும் சைன் செய்து விட்டார், ஃபைலை சைன் செய்து விட்டார். E20லயே இவ்வளவு பிரச்சனை, E30, E85, இப்ப E100. அப்போ E20 எக்ஸ்பெரிமெண்ட் மோட்லயே இருக்கிறது என்று நீங்க கூறுகிறீர்கள். எக்ஸ்பெரிமெண்ட் மோட்ல இருக்கும் போது நீங்க எப்படி E100 பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்ப அரசாங்கத்துடைய நோக்கம் என்ன? இது எல்லாமே நீங்க பார்க்கணும். சரி, இப்போ மக்களுடைய பிரச்சனை என்ன அதையும் நீங்க பாருங்க. மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் கன்சர்ன், மைலேஜ் ரெடியூஸ் ஆகிறது. 20% to 30% வரை மக்கள்
ஒரு 2 வருஷம் பழைய வண்டி, நான் 10 வருஷம் பழைய வண்டி எல்லாம் சொல்லல. வெறும் 2 வருஷம் பழைய வண்டி எல்லாம் நீங்க பார்த்தீர்கள்னா 20ல இருந்து 30% அந்த மைலேஜ் டிராப் ஆகும். E20 compliant bikes, I'm not talking about older vehicles. E20 ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கக்கூடிய பைக்ஸ்களில் ஸ்டார்டிங் ட்ரபிள் வருது, மைலேஜ் டிராப் ஆகிறது, குரோஷன் வருகிறது. இது வந்து E20 compliant vehicles. அரசாங்கம் என்ன கூறுகிறது? நோ 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 நோ, பெட்ரோல் கார் பைக்ல வெறும் 1% இல்ல 2% மைலேஜ் டிராப் தான் ஆகும். எங்கேயும் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. சயின்டிபிக்கலி நீங்க சொல்லும்படி நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த மாதிரி வாகனங்கள் பாலடைகிறது, அதெல்லாம் தவறு, வதந்தி. இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க தேச துரோகி. இது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பதிலாக இருக்கிறது. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா வாட்டர் கண்டாமினேஷன். வாட்டர் கண்டாமினேஷனை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். இந்த பெட்ரோலில், அதாவது E20 கலந்த பெட்ரோல்ல ஒரு துளி தண்ணீர் போனால் கூட என்ஜின் டேமேஜ் ஆகும், ஃபியூல் பைப்ஸ்ல டேமேஜ் நடக்கும், இன்ஜெக்டர்ஸ்ல பிரச்சனைகள் வரும், ரப்பர்ஸ் அழுகி போகும், சீலன்ஸ் அழுகி போகும், மற்ற பார்ட்ஸ்களும் இதுல அழுகி போகும். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ், மைலேஜ் டிராப் ஆயிருச்சு, வெஹிக்கிள் இன்ஜின் சீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ பர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் வரக்கூடிய அந்த மைலேஜ் இருக்கும், அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், எத்தனால்ல இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், கிட்டத்தட்ட 40% டிராப் ஆகுது. சில இடங்கள்ல 50-60% வரை டிராப் ஆகுது. அப்போ பெர்ஃபார்மன்ஸும் கிடையாது, டிஸ்டன்ஸும் நீங்க அதிகமாக கவர் செய்ய முடியாது, பணமும் நீங்க அதிகமாக கொடுக்கிறீர்கள், உங்களோட வாகனமும் பாலடைக்கு போகிறது. எல்லாத்திற்குமே அரசாங்கத்தோட பதில் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே அரசாங்கத்துடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல நீங்க கலந்து கொள்ளுங்கள். அரசாங்கம் உங்களிடம் எந்த விதமான கேள்வி கேட்பாலும் கேட்கும். இன்னும் குளிர் பகுதியில் இருக்கும் போது டெல்லி அல்ல வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்த பிரச்சனை அவர்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள், கோல்டு ஸ்டார்ட் பிரச்சனை அங்க நடக்க போகிறது. பிரைஸ் கன்சர்ன் நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு லிட்டர் பேஷன் இல்ல இந்த ஹீரோ ஹாண்டா ஸ்பிளெண்டர் எல்லாம் நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு 70-80 மைலேஜ் கொடுக்கும். அடி மாட்டு அதுல நீங்க போனீங்கன்னா கூட ஒரு 60 மைலேஜ் கொடுக்கும். இப்போ அதே ஹீரோ ஹாண்டா ஸ்பிளெண்டர் 50 தாண்ட மாட்டீங்க, 45-50. இந்த ஸ்கூட்டி ஆக்டிவாலாம் நீங்க பார்த்தீர்கள்னா சாலிடா 45 கொடுக்கும். இன்னைக்கு ஆக்டிவா ஓட்டக்கூடிய நபர்கள் ப்ளீஸ் உங்களுடைய மைலேஜ் கீழே கமெண்ட்ல எழுதுங்க. ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஃப் ஐ எம் ராங். 35-40, சில பேரு 30 எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மக்களுக்கு நன்மை கொடுக்கிறது? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட், then there is one simple thing. நிதின் கட்கரியுடைய மகன்கள், அவர்களுடைய கம்பெனி எத்தனால் பிசினஸ், அவரோட போய் நீங்க கேட்கணும். இல்ல இல்ல, அரசியல் வேற, எங்களுடைய மகனுடைய கம்பெனிகள் வேற, ஆனால் வரக்கூடிய கான்ட்ராக்ட் எல்லாமே அவருக்கு நான் போகணும். எப்படி? எனக்கு தெரியவில்லை. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.